ஜொகூர் மாநில தேர்தல் முடிவுகள் மலாய்க்காரர்களின் அரசியல் ஒற்றுமை மீண்டும் அவர்களுக்கான அரசியல் வலிமையை உருவாக்க முடியும் என்பதற்கான சான்றாக அமைந்துள்ளதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது ஏற்பட்ட ஒத்துழைப்பு முழுமையாக தெளிவாக இல்லாவிட்டாலும் அது மலாய் அரசியல் சக்தியை ஒருங்கிணைக்கும் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை மலாய் ஒற்றுமையால் கிடைக்கும் அரசியல் வலிமையை தவறான செயல்களை நியாயப்படுத்தவோ அல்லது பாதுகாக்கவோ பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் அந்த வலிமை மற்ற இன மக்களின் உரிமைகளையும் நலன்களையும் பறிப்பதற்காக அல்ல, மாறாக அனைவரின் உரிமைகளையும் மதிக்கும் வகையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று மகாதீர் கேட்டுக்கொண்டார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஜொகூர் மாநில தேர்தலில் பரிசான் நேஷனல் போட்டியிட்ட 56 தொகுதிகளில் 48 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது. தேர்தலுக்கு முன் பாஸ் கட்சி பெரிகாத்தா நேஷனல் போட்டியிடாத தொகுதிகளில் அம்னோ அல்லது பரிசான் நேஷனல் வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்குமாறு தனது உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. மேலும் பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் மலாய் முஸ்லிம் அரசியல் அதிகாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் எளிய பெரும்பான்மையை பெற முடியாவிட்டால் மாநில அரசை அமைப்பதற்கு பரிசான் நேஷனலுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அறிவித்திருந்தார். இந்நிலையில் மலாய்க்காரர்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு வலுவாக இருக்கும் போது மற்ற இனங்களின் உரிமைகளை கேள்விக்குட்படுத்தாமல் மலாய் சமூகத்தின் நலன்களை முன்னெடுக்கும் மனப்பான்மை உருவாகும் என்றும், சுதந்திரம் பெற்ற காலம் முதல் இந்த கொள்கையே நாட்டின் அனைத்து மக்களுக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த உதவியதாகவும் டாக்டர் மகாதீர் தெரிவித்துள்ளார். மலாக்கா மாநில அரசிலிருந்து விலகிய டிஏபி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பில்லை என்று அம்மாநில முதல்வர் அப்துல் ரவூப் யூசோ தெரிவித்துள்ளார். டிஏபி மாநில அரசிலிருந்து விலகுவதாக அறிவித்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்கள் ஏற்கனவே மாநில அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாக அவர் கூறினார். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பேச்சுவார்த்தை நடத்துமாறு கேட்டபோதும் ராஜினாமா கடிதங்கள் ஏற்கனவே கிடைத்துவிட்டதால் அது இனி சாத்தியமில்லை என்று தெரிவித்ததாக அப்துல் ரவூப் யூசுப் கூறினார். வரவிருக்கும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் பரிசான் நேஷனல் கூட்டணியில் மாசிசாவுக்கு 7 தொகுதிகளும் மாயிகாவுக்கு 4 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அக்கூட்டணியின் தலைவர் அமர் ஜாகிர் ஹமீடி அறிவித்துள்ளார். அம்னோ தலைவருமான அவர் ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பை மதிப்பீடு செய்த பின்னரே இந்த தொகுதி பங்கீட்டு முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். நெகிரி செம்பிலான் அம்னோ தலைமையகத்தில் பரிசான் நேஷனல் வேட்பாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்புக்கு பிறகு அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஸ்லாங்கூர் போர்ட் கிள்ளான் பகுதியில் மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையான AKPS அதிகாரியை சுட்டுக்கொள்ள மிரட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக 46 வயதுடைய ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். AKPSின் உதவி சுற்றுச்சூழல் சுகாதார அதிகாரி அளித்த புகாரின் அடிப்படையில் நேற்று சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக கிள்ளான் தெற்கு மாவட்ட போலீஸ் தலைவர் லிம் ஜூர்ஹுய் தெரிவித்தார். மேலும் கைது செய்யப்பட்ட நபருக்கு இதற்கு முன்பு எந்தவித குற்றப்பதிவும் இல்லை என்றும், குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 506 கீழ் குற்றவியல் மிரட்டல் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் AKPS தலைமை இயக்குநர் ஷுவைலி ஷைன் ஆரம்பகட்ட விசாரணையில் அதிகாரி தனது பணியை நடைமுறைகளுக்கு ஏற்ப மேற்கொண்ட போது பரிசோதனையில் திருப்தி அடையாத சந்தேக நபர் இந்த மிரட்டலை விடுத்ததாக தெரிவித்தார். சம்பவத்தின் போது முகவராக செயல்பட்டதாக நம்பப்படும் சம்பந்தப்பட்ட நபர் அதிகாரியின் பரிசோதனைக்கு ஒத்துழைக்க மறுத்ததுடன் பலர் முன்னிலையிலேயே வெளிப்படையாக துப்பாக்கியால் சுடுவதாக மிரட்டியதாகவும் AKPS தெரிவித்துள்ளது. மலேசியாவில் மானியமில்லா ரோன் 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் இன்று முதல் உயர்த்தப்படுகின்றன. நிதி அமைச்சின் அறிவிப்பின்படி மானியமில்லா ரோன் 95 ரக பெட்ரோல் லிட்டருக்கு 5 சென்ட் உயர்த்தப்பட்டு 3 ரிங்கிட் 42 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மானியமில்லா டீசல் லிட்டருக்கு 10 சென்ட் அதிகரித்து 4 ரிங்கிட் 7 சென்டாக விற்பனை செய்யப்படும். ஆனால் ரோன் 97 ரக பெட்ரோலின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. அது தொடர்ந்து லிட்டருக்கு 4 ரிங்கிட் என்ற விலையிலேயே விற்பனை செய்யப்படும். இதற்கிடையில் போடி 95 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரோன் 95 பெட்ரோல் லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்ட் என்ற விலையிலேயே தொடரும். அதேபோல் போடி டீசல் திட்டத்தின் கீழ் டீசல் 2 ரிங்கிட் 10 சென்ட் என்ற நிலையான விலையில் கிடைக்கும்.
மேலும் எஸ்கேபிஎஸ் மானிய பெட்ரோல் திட்டத்தின் கீழ் ரோன் 95 ரக பெட்ரோல் 2 ரிங்கிட் 5 சென்னாகவும், எஸ்கேடிஎஸ் மானிய டீசல் திட்டத்தின் கீழ் டீசல் விலை 2 ரிங்கிட் 15 சென்னாகவும் மாற்றமின்றி தொடரும். இந்த புதிய எரிபொருள் விலைகள் இன்று முதல் ஜூலை 22ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். ஜொகூர் குலுவாங்கில் உள்ள தமான் ஸ்ரீ லாலாங் அருகே தன்னை இறக்கிவிட்ட பள்ளி பேருந்து மோதியதில் 1ஆம் வகுப்பு மாணவன் நேற்று மாலை பரிதாபமாக உயிரிழந்தான். அந்த பேருந்தை 36 வயது பெண் ஓட்டி வந்ததாகவும், என்ன நடந்தது என்பதை உணர்ந்ததும் அவர் மயங்கி விழுந்ததாகவும் குலுவாங் காவல்துறை தலைவர் பஹ்ரீன் நோ கூறினார். கடுமையான தலைக்காயங்கள் காரணமாக அச்சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அவர் கூறினார். ஜலான் பூங்கா ரயாவில் அந்த சிறுவன் இறக்கி விடப்பட்டு சாலையின் இடதுபுறத்தில் இருந்தபோது பேருந்து திரும்பிய போது அவன் மீது மோதியதாக பஹ்ரீன் கூறினார். அச்சிறுவனின் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான் என்று அவர் தெரிவித்தார். பேருந்து ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அலட்சியமாக வாகனத்தை ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதற்காக சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 41(1) கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.